லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்தாபனத்துக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு கம்பெனிக்கோ தலைமைத்துவத்தில் வர்றவனுக்கு இந்த லீடர்ஷிப்பை படிக்க வேண்டியதாக இருக்குது. படித்து சில காரியங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இந்த படிப்புகள்லாம் முக்கால்வாசி எங்கேருந்து வருது? இந்த ப்ராட்டஸ்டன்ட் உபதேசத்தின் பின்னணியில் வளர்ந்து பெருகி வளமான நாடுகளாக மாறிச்சு பாருங்கள். அந்த நாடுகள்லேருந்து தான் இந்த மாதிரி போதனைகள்லாம், இந்த லீடர்ஷிப்பை பற்றி போதனைகள்லாம் வருது. அதனால தான் இப்போ அவங்கெல்லாம் சர்வன்ட் லீடர்ஷிப்ன்றதை உலகத்தாரே போதிக்கிறாங்க, அவங்களே போதிக்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் பைபிள் பேஸ்டு, அதெல்லாம் பைபிள்லேருந்து வந்தது. அவங்கள கேட்டிங்கன்னா எங்களுக்கு பைபிள் மேலாம் நம்பிக்கை இல்லைன்னு கூட சொல்லுவாங்க சில ஆட்கள்லாம். இந்த வெள்ளைக்காரங்கள்லாம் பைபிள் மேலே அவங்களுக்கு டைரெக்டாக நம்பிக்கை இல்லைனாலும் அவங்களுக்கு தெரியாத விதத்தில் பைபிள் வந்து அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. தலைமுறை தலைமுறையாக அவருடைய முன்னோருடைய காலத்தில் அவங்கெல்லாம் பைபிளை விசுவாசித்து பைபிளில் இருக்கிற போதனைகளை நம்பி அதன்படி செஞ்சு அதன்படி உள்ள லீடர்ஷிப்பை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது இன்றைக்கி காலேஜ் வரைக்கும் வந்துருச்சு, யூனிவர்சிட்டி வரைக்கும் வந்துருச்சு, அதை போதிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி ஆட்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்கிறாங்க, அந்த காலம் போயிடுச்சு. எந்த காலம்? ஒரு தற்பெருமை உள்ள அகங்காரம் பிடிச்ச லீடர், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எவனும் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு தெரியாத இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, நான் சகலமும் அறிந்தவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த லீடர்ஷிப்புக்கு இன்றைக்கி காலம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு லீடர் பெரிய அளவில் நிரந்தரமான விதத்தில் காலாகாலமாக ஒரு பெரிய லீடராக வர முடியாது. தன்னுடைய நிறுவனத்தை ஸ்தாபனத்தை அந்த அளவுக்கு பெரிய விதத்தில் கொண்டு போக முடியாது என்று ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி லீடர்ஷிப்புக்கு இன்றைக்கி மவுசு கிடையாது, மரியாதை கிடையாது. அந்த மாதிரி லீடரை யாரும் மதிக்கிறது இல்லைன்றாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் போ, எனக்கு எவனும் சொல்ல வேண்டியது இல்லைன்னு. எந்த மாதிரி லீடர் வெற்றி பெறுவானா இன்றைக்கி? அவங்க சொல்கிறாங்க, எந்த மாதிரி லீடர் வெற்றி பெறுவான்னா, எனக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை, ஒத்தாசையும் தேவை, அறிவுரை தேவை, மற்றவர்களுடைய ஆலோசனை தேவை, மற்றவர்களுடைய உதவி தேவை. எல்லாரையும் நான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்டு எல்லாருடைய உதவியை கொண்டு நான் நடத்தி செல்லுவேன் அப்படின்ற லீடருக்கு தான் இன்றைக்கி இடம் உண்டு. அப்படிப்பட்டவன் தான் இன்றைக்கி வெற்றி பெற முடியும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. இன்றைக்கி இதெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் போதிக்கப்படுகிற காரியங்கள், வேத வசனத்தின் அடிப்படையில் நமக்கு சொல்லப்படுகிற காரியங்கள். இன்றைக்கி நிறைய ஸ்தாபனங்களில் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய டைப் ஆஃப் லீடர்ஷிப் தான் இருக்குது. எனக்கெல்லாம் தெரியும் போ, எனக்கு எவனும் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டியதில்லை. அவங்க தான் லூசர்ஸ். யார் இப்படி எண்ணுகிறான் பாருங்கள் ஒருத்தன், அவன் தான் லூசர்ஸ். ஏன்னா யாரும் போய் அவனுக்கு சொல்லித்தர போகிறதில்லை, இவனு எதுவும் கற்றுக்கவே போகிறதில்லை. இவனுடைய முட்டாள்தனத்தில் அறியாமையில் தப்பு தப்பாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறான், எதையும் கற்றுக்க போகிறதே கிடையாது. வெற்றிக்கு வழியே கிடையாது. வெற்றி